இன்னைக்கு வீடியோவில் தமிழில் பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இன்றைக்கி தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் ஆஃப் கம்பெனிது 47th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரிலையன்ஸ் குரூப்பில் இருக்கிற ஒரு 4 ஸ்டாக்ஸில் நல்ல மொமெண்டம் இருக்குது. அதனால் ஷார்ட் டைம்லேயே இங்கே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் இங்கே ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் தான். இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற எல்லா பிஸ்னஸுமே இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜியோ ஃபைனான்ஷியல் இப்போ ரீசெண்டாக தான் பிளாக் ராக் கம்பெனி கூட இங்கே பார்ட்னர்ஷிப் ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு 50:50 இது. இந்த பிளாக் ராக் கம்பெனியுமே இங்கே ரொம்ப சின்ன கம்பெனியெல்லாம் இல்லை. இதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இது ஃபைனான்ஸ் செக்டரில் வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய கம்பெனி. ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக ஒரு நியர் அபவுட் ஒரு 328ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹை போனது ஒரு அரவுண்ட் ஒரு ரவுண்ட் ஃபிகர் பிடிச்சிக்கலாம் ஒரு 394 வரைக்கும் இங்கே ஆல் டைம் ஹை போச்சு. அண்ட் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் இப்போயுமே நியர் அபவுட் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு அரவுண்ட் ஒரு சம்வேர் 17% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நம்ம சேட் பேட்டர்ன் ஓரளவுக்கு நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா இங்கே பார்க்க முடியும். பெட்டரான சப்போர்ட் ரேஞ்ச் நல்லா கிளியராக எடுத்துருக்கிறத இங்கே கிளியராக பார்க்க முடியுது. ஃபஸ்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, ரிவர்ஸ் ஆச்சு. செகண்ட் இங்கேயுமே சப்போர்ட் எடுத்துச்சு, திரும்ப ரிவர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் சேம் டைம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு நல்ல பெட்டரான சப்போர்ட் ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இங்கேயுமே ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம இப்போ இருக்கிற ட்ரேட் இருக்குல்ல, இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் ஒரு சேல் பண்ணாலும் அரௌண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பெட்டரான ஒரு 20% ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இங்கே ஏஜிஎம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால் ஜியோ ஃபைனான்ஷியல்ஸ் பற்றியுமே டெஃபினட்டாக இங்கே பேசுவாங்க. அதனால் நம்மளோட டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது. பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் 10,000. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக 1,500 மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே 10 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் நெட்வொர்க் 18 மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கம்பெனி தான். இந்த ஸ்டாக்துமே இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான நியூஸ் இங்கே வந்திருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற இங்கே மீடியா வயாகாம் 18 இருக்குது. இதுவும் அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இருக்குல்ல, இது ரெண்டுமே இங்கே மர்ஜ் ஆக போகுது. அண்ட் சேம் டைம் இந்த மர்ஜுக்கும் சிசிசிஐ இது இந்த கிளியர் அப்ரூவலுமே இங்கே கிடச்சிருக்கு. அதனால் இதுவுமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஐபிஎல் மேட்ச்லாம் பார்த்துருப்போம் இங்கே ஜியோ சினிமாவில். அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற ஓடிடியில் மொத்தமாகவே இவங்க அதிகமாகவே இங்கே கவர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த மர்ஜெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இப்போதைக்கு ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா அமேசான் தான் யூசரில் ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. அண்ட் அமேசானையுமே இங்கே பீட் பண்ணி ஜியோ சினிமா ப்ளஸ் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இது ரெண்டுமே மர்ஜ் ஆகிடுச்சுன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் யூசரில் இவங்க தான் அதிகமாக நம்பர்ஸில் இங்கே இருப்பாங்க. இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ கரண்ட்டாக ஒரு நியர் அபவுட் ஒரு 100 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது. சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னையும் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைன்லேயுமே நல்ல கிளியராக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான வால்யூம் சைடில் இங்கே க்ரீன் கேண்டல் இங்கே மூமெண்ட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். அண்ட் சேம் டைம் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் வால்யூமில் இங்கே மேலே போனதுமே நல்ல கிளியராகவே நல்ல பெட்டரான இங்கே வால்யூம் இங்கே பார்க்க முடியுது. அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அரௌண்ட் இங்கேயுமே ஒரு 27% ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதையுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் நான் இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன்ல அந்த டைமில் ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணோன்னா அரௌண்ட் இப்போ 101 rupees தான் இருக்குது. அரௌண்ட் இங்கேருந்து பை பண்ணாலும் ஒரு அரௌண்ட் ஒரு 25% ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷார்ட் டைம்லேயே ஜியோ சினிமாவும் அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரும் இங்கே மர்ஜ் ஆகிட்டாங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றியுமே இந்த ஏஜிஎம் மீட்டிங் இருக்குல்ல, அதில் டெஃபினட்டாகவே இங்கே கிளியராகவே இங்கே பேசுவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஏஜிஎம் மீட்டிங்கில் பார்க்க முடியும். அடுத்த ஸ்டாக் இங்கே ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் தான். இந்த கம்பெனியுமே இங்கே ரிலையன்ஸ் குரூப் கம்பெனிஸ் இருக்குல்ல, இதுக்கு அண்டரில் தான் வரும். அண்ட் சேம் டைம் இந்த கம்பெனியுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெவலப்மெண்ட் இங்கே ப்ராஜெக்ட் எல்லாமே கம்பெனி இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகுது அது கூடிய இந்த கம்பெனியுமே ஃபியூச்சரில் பிரைட்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமான ரிட்டர்ன் தரத்துக்கான அதிகமான ரிட்டர்ன் மீன்ஸ்
மல்டி பேக்கர் ரிட்டர்ன் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம இங்கே ஷார்ட் டைமில் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் இங்கே கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 210 rupeesல இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சின்னா ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிறது. ஒரு சம்வேர் வந்து இப்போயுமே ஒரு அரவுண்ட் ஒரு 91% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போயுமே இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பை பண்ணுறதுக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது போக இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போயிட்டு அண்ட் சேம் டைம் ஜஸ்ட் செகண்டாக அண்ட் சேம் டைம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு திரும்பவும் ரீடெஸ்டிங் பண்ணி திரும்பவும் ரெசிஸ்டன்ட் லைனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா அரவுண்ட் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 95% ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஓரளவுக்கு இங்கேயுமே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு அரவுண்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஹை ரிட்டர்னில் ஒரு 90% ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 90% ப்ராஃபிட் வந்து ரொம்ப சீக்கிரமான டைம்ஸில் வராது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட். அதனால் இந்த டார்கெட் வந்து ஒரு அரவுண்ட் வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அச்சீவ் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்த கம்பெனி இங்கே சொல்லவே தேவையில்லை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த குரூப்பில் இருக்கிற ரொம்ப பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஆயில் ரிஃபைன் பண்ணுற பிஸ்னஸ் தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நடக்க போகிற ஏஜிஎம் மீட்டிங்கில் ரொம்ப கிளியராக தெரியும் இந்த கம்பெனியுமே மெயினாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது க்ரீன் எனர்ஜியை பற்றி தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் இவங்களுடைய Q1 ஃபைனான்சியல் 2025 இருக்குல்ல, இந்த ரிசல்ட்டுமே பார்க்கலாம். க்ரீன் எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் இங்கே சோலார் பேனலாக இருக்கட்டும், விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மேபி சொல்ல முடியாது, ஒரு நியூ கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. க்ரீன் எனர்ஜியை இங்கே ஃபோக்கஸ் பண்ணி இதுக்காக பேக் சைடில் ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸாகவே இங்கே ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அப்ரூவல்ஸுமே இங்கே கிடச்சிருக்குது. இன்றைக்கி ஆகிற மீட்டிங்கில் தான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். ஒரு நியூ ஸ்டாக்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் ஆக போதா, இல்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்குள்ளேயே இதுக்குள்ளேயே அந்த கம்பெனியுமே வரப்போதா, என்ன ஏதுன்னா அதை மீட்டிங்கை பார்த்து தான் இங்கே டிஸ்கஸ் ஆகும். அண்ட் சேம் டைம் இந்த கம்பெனியுமே இப்போ ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 3062 ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ மூமெண்டம் தர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே மேலே போகிறதுக்கு. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணிச்சினாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் ஷார்ட் தான். ஆல் டைம் ஹையில் வெறும் ஜஸ்ட் சேல் பண்ணாலே ஒரு அரௌண்ட் வந்து 5% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாக டைமில் ஆகாது. மீட்டிங்கை பொறுத்து ரொம்ப சீக்கிரமாகவே மேபி எனக்கு தெரிஞ்சு வித்தின் 1 வீக்லேயே இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஏஜிஎம் மீட்டிங்கில் எந்த அளவுக்கு பெட்டரான பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதை வச்சு தான் இங்கே ஸ்டாக்குமே வந்து கிளியராகவே மூமெண்டம் தரும். ஏன்னா ஷார்ட் டைம்லேயே ஒரு நல்ல பெட்டரான 5% ரிட்டர்ன் வந்து இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெட்டரான ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வெறும் ஜஸ்ட்டு 1 month இங்கே ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே எல்லாமே கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இங்கே எல்லாத்தையுமே ஓவராலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் எந்த ஸ்டாக்ஸையுமே பை பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களுமே பை பண்ணலாம். அண்ட் பை பண்ணும்போதுமே எப்பயுமே நோட் பண்ணிக்கிங்க, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இது ஒரே ஒரு ஃபார்முலா தான். வெறும் ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்ஸில் இங்கே 3%க்கு மேலே இங்கே அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் இங்கே கிளியராகவே நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு. அதனால் இப்போ வரைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க. நான் சொல்லியிருக்கிற ரிலையன்ஸ் குரூப் 4 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.